முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு 3 மயில்கள் தக்க சமயங்களில் வாகனமாக இருந்தது தெரியுமா? மாம்பழத்துக்காக உலகை மயில் மீது அமர்ந்து உலகை சுற்றினார். அப்போது பிரணவமே மயிலாக மாறி முருகரை தாங்கி சென்றது. அடுத்து சூரபத்மனுடன் போரிட முருகர் மயில் மீது தான் சென்றார். அப்போது இந்திரனே மயிலாக மாறி இந்திர மாறி முருகரை தாங்கி போரிட சென்றார். இது இந்திர மயில் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக சூரபத்மன் மாமரமாக மாறி அந்த மாமரத்தை முருகன் 2ஆக பிளக்கும்போது ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது. அந்த மயிலையும் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அது சூரமயில் என்று அழைக்கப்படுகிறது. திருச்செந்தூரில் மூலவருக்கு நேரே 2 மயில்கள் உள்ளது. அந்த 2ம் சூரமயிலும் இந்திரமயிலும் ஆகும். 2இல் சூரமயில் இந்திரமயில். சிற்பிகள் சிற்ப சாஸ்திரப்படி மயில் சிலைகளை அமைக்கிறார்கள். மயிலின் தலை இடப்பக்கம் திரும்பியிருந்தால் அது இந்திரமயில், தலை வலப்பக்கம் திரும்பியிருந்தால் அது சூரமயில், மயிலின் தலை நேராக இருந்தால் அது பிரணவ மயிலாகும். மாம்பழத்துக்காக உலகை சுற்றிய மயில். எல்லா முருகர் கோயில்களிலும் முருகரின் முன்னால் மயில்தான் இருக்கும். ஆனால் சுவாமி மலையில் மட்டும் முருகர் முன்னால் யானை இருக்கும். இந்திரனுடைய மகள் தெய்வ யானை. அவள் ஒரு யானையை செல்லமாக வளர்த்தாள். தெய்வ யானையை முருகருக்கு திருமணம் முடிக்கும் போது அந்த யானையும் தெய்வ யானையோடு வந்துவிட்டது. அந்த யானை தான் சுவாமி மலையில் உள்ளது. அரோகரா அரோகரா, சுவாமி மலைக்கு